மக்களே, இது உங்களுடைய இப்போ திரையின் பிக் பாஸ் ஸ்பெஷல். இந்த ஷோல நம்ம ஒரு முக்கியமான ஒரு கண்டஸ்டன்ட் பத்தி பேச போறோம். அவரை நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். ஆனாலும் டெய்லி பேசுறதுக்கு அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்காரு இல்லையா? அதனால நம்மளோட வாட்டர்மெலன் பத்தி தான் இந்த வீடியோவும். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர்மெலன் நடிச்சு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்குற நம்ம எல்லாரையும் இவன் நடிப்பு அரக்கன்னு சொல்லி நம்மளை டார்ச்சர் பண்றாரு. ஒவ்வொரு டைலாக்கையும் யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பார்க்குற நம்ம எல்லாரையும் அவர் நடிப்பை வச்சு கொள்றாரு அப்படின்னா, அங்க இருக்கிற எல்லாரையும் ஃப்ளர்ட் பண்ணியே கொள்றாரு அப்படின்னு சொன்னோம். அதுல ஃபர்ஸ்ட் சிக்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோராவை கொஞ்ச நாள் செஞ்சுட்டு இருந்தாரு. ஸோ அரோரா கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன், நான் உன்னை ப்ரொப்போஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வயசுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுங்கயா அப்படின்னு எவ்வளவு சொல்லியும் மனுஷன் கேட்காம அவர் அந்த ஃப்ளர்ட்டிங் கேமை விடவே மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே வியானா கிட்டையும் நான் உனக்கு நடிப்பு சொல்லித்தரேன், நீ இந்த மாதிரி நடி அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி போய் அவரும் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஸோ வியானாவும் ஓகே, நம்ம ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்கணுமே, நம்ம இதையும் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிக் பாஸ்ல இருக்கிறதே வெளில தெரியாதே மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள போய் ரொம்ப ஸ்போர்ட்டிவாவே விளையாடுறாங்க. பட் அதே நேரத்துல நம்ம வாட்டர்மெலனை எந்த தூரத்துல நிக்க வைக்கணுமோ அதே தூரத்துல நிக்க வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ வியானாவும் அடுத்து அவரோட வலையில சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச ஒரு ஆளு தான் நம்மளோட கனியக்காவை வச்சு ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றது வாட்டர்மெலனுக்கு ஒரு தீராத ஆசையாவே இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னும் அந்த ஆசை நிறைவேற மாதிரி இல்லை. காரணம் என்னன்னா, கனியக்கா நீ என் வாழ்க்கையில நீ ஏதாவது சம்பவத்தை பண்ணிட்டு போயிடாத, நீ தூரமாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்பையே கொடுக்காம அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் வாட்டர்மெலன் விடுற மாதிரி இல்லை, அவங்க மேலேயும் ஒரு கண்ணை வச்சுட்டு இருக்கிறாரு. சரி, இங்க ரம்யான்னு ஒரு பொண்ணு இருக்கே, அவங்க பின்னாடி போவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் நடக்கல. காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாளே ரம்யாவை ஒரு வார்த்தை சொல்லி திட்டி அவங்க பயங்கரமா யாரு அப்படின்னு அவங்க சவுண்ட் கேம்ல பயங்கரமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுல கடுப்பான இந்த பொண்ணு பின்னாடி போக முடியாது போலயே, சரியான சவுண்ட் சரோஜாவா இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே அவரோட டர்ன் பண்ணி போயிட்டாரு அடுத்த பக்கம். சரி, வேற யார்கிட்டடா இவர் கடலை போடுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வாட்டர்மெலனை சகிச்சு அங்க பாசமா பேசுற ஒரே ஆளு நம்ம பாரு தான். பாருவும் அண்ணன் நம்மலாம் ஒரே ஊருன்னு அப்படின்னு சொல்லி உருக, இவரும் தங்கச்சி நீ இல்லாம நான் இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் உருகிட்டு இருந்தாங்க. சரி, இப்படிதானே போகுது, அண்ணன் தங்கச்சியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் பாட்டெல்லாம் கூட நம்ம பாடிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த நம்ம வாட்டர்மெலன் பண்ணிட்டாரு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாருகிட்டே போய் பாரு ஒருவேளை நீ என்ன கல்யாணம் பண்ணுனா அப்படின்னு கேட்டாரு பாருங்க. என்னையா நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி நான் எந்த அளவுக்கு பதறனோ அதே அளவுக்கு பாருவும் பதறனா. உன்னை அண்ணன்னு சொல்லி பேசுறேனே, ஒரு தங்கச்சிட்ட போய் நீ இப்படி கேட்குறிய, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமும் இல்லை பாரு சொல்றேன், நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணா உன்னை நல்லா பார்த்துக்குவேன்ட்டான். உன்னெல்லாம் நம்பி கூட பழகக்கூடாது போலையடா அப்படின்னு சொல்லி பாருவும் அந்த டைம்ல கண்டிப்பா முடிவெடுத்திருப்பாங்க. அது அப்படியே வெளியும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, நேத்து விளையாண்ட டாஸ்க்ல கூட கண்டஸ்டன்ட் எல்லாரும் சேர்ந்து பாருவையும் வாட்டர்மெலனையும் பிரிச்சுட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், எல்லாரும் வாட்டர்மெலனுக்கு ஐஸ் வச்சு அவர்கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அது பாருக்கு காண்டாகி, நீ எனக்காக நிற்க மாட்டியா, நான் உனக்காக எவ்வளவு தூரம் நின்றுருக்கேன் அப்படி இப்படின்னு பேசி அது எதையுமே காதல வாங்காம அது எதையுமே புரிஞ்சுக்காம நடிப்பு அரக்கன் ஒரு நடிப்பு திறமையை மட்டுமே வெளிப்படுத்துவேன், நான் அந்த ஒரு ஆக்டிங் மோட்லயே இருப்பேன் அப்படின்ற மாதிரி தலையாடிட்டு இருந்தாரு. ஒளிஞ்சு பாருக்காக அவர் நிக்கல அப்படின்றது மட்டும் தெரியுது. ஸோ ஆனாலும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்பப்போ யாருக்கிட்டடா அந்த ஃப்ளர்ட்டிங் கேமை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆதிரை பக்கம் போக மாட்டேங்கிறாரு, கெமி பக்கம் போய் தான் பாரு அப்படின்னு விளையாட்டா ஒரு நாள் பாரு கேட்டப்போ கூட, நீ கெமி கிட்ட போனா கும்முன்னு கும்மிடுவா அப்படின்னு சொல்லி கம்ருதீன் அதை ஆக்டே பண்ணி காமிச்சாரு. ரொம்ப ஃபன்னா இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு நம்மளோட வாட்டர்மெலன் இருக்காரு இல்லையா, நம்மளை சாகடிக்கிறது இல்லாமல் அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்களையும் விட மாட்டேங்கிறாங்க. பாரு, குழந்தைகளை நீங்கள் வன்முறை பண்ணீங்க, அவங்கள சீண்டுனீங்கன்னு சொல்லி ஜெயிலில் போட்டுருவாங்க, பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவரோட ரசிகர்கள் அவர்கிட்ட என்னத்தை பார்க்குறாங்க அப்படின்றது தான் தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. சரி, அவர் வினோத்து கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு இல்லையா, பெண்களை தான் நீ அப்படி நினைக்கிற, ஒரு ஆண்கிட்டையாவது ஒழுங்கா இறையா அப்படின்னு சொன்னால் அதையும் இந்த மனுஷனால இருக்க முடியல. அப்போ வினோத்தை இரிட்டேட் பண்ணுறது, வினோத்தும் சும்மா இல்லை
இல்லாம இவரை எந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ஏதாவது சீன்றது, பாடா போடான்னு பேசுறது, அதுக்கப்புறம் நீ ஒரு ஆளே இல்ல, நீ வந்து இங்க வந்து பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்க, இல்ல நீ வந்து நடிக்கவே தெரியல, அப்படி இப்படின்னு அவரை எந்த அளவுக்கு தரைக்குறைவா பேச முடியுமோ அதையும் வினோத் உள்ள வச்சுக்க முடியாம வெளியில கொட்டிடுறாரு. அவரை எந்த அளவுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் உள்ளே வச்சுட்டு இருப்பாரு, பாவம் இல்லையா மனுஷன், வெள்ளந்தியான மனுஷன் தான் வினோத். பட் ஆனாலும் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. சரி, இப்படி எல்லாரையும் டார்ச்சர் பண்றாரு, அந்த வீக்கெண்ட் எபிசோட்லயாவது அந்த விஜய் சேதுபதி கிட்ட வாயை மூடிட்டு இருக்கலாம்ல, அதையும் இருக்க மாட்டேங்கிறாரு. நீங்க ரீல் விட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதியும், ஐயா எல்லா இடத்துலயும் நடிக்காதீங்கயா அப்படின்னு சொல்லி பொறுமையாவும் சொல்லி பார்த்துட்டாரு, கோமாவும் சொல்லி பார்த்துட்டாரு, கடுப்பாய் திட்டியும் சொல்லி பார்த்துட்டாரு. ஆனா இந்த மனுஷன் கேட்கறதே இல்லை. நான் என்ன பண்ணுவேனோ அதை பண்ணிட்டு தான்டா போவேன், இதுல வேற வழியே கிடையாது, இந்த சீசன்ல நீங்க என்ன பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் டார்ச்சர் பண்ற ஒரு ஆளா வந்து வாட்டர்மெலன் சுத்திட்டு இருக்காரு. பட் நிறைய பேருக்கு இவர் பண்ற விஷயங்கள் பிடிக்கல. பட் அவர் ரசிகர்களா ஏற்றுக்கிட்ட நிறைய பேர் வந்து இவரை ரசிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வாட்டர்மெலன் கிட்ட பிடிச்சது, பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்மளோட இப்போ திரையில காத்துட்டே இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க.